இன்று நாம் கேட்கப் போகும் சிறுகதை எலிமுக விழிப்பு. எழுதியவர் அபிமன்யு ராஜராஜன். கோபி காலையில் எழுந்தவுடனேயே அவனுக்கு தெரிந்துவிட்டது அன்றைய நாள் நன்றாக இருக்கப் போவதில்லை என்று. காரணம், காலையில் அவன் விழித்ததும் ஒரு எலியின் முகத்தில். அந்த மழைக்கால குளிரில் அந்த எலியை என்னவோ செய்திருக்க வேண்டும். அதனால் தான் அது கோபியின் போர்வைக்குள் புகுந்து கொண்டிருக்கிறது. கால் வழியாக நுழைந்து எலி மெல்ல மெல்ல கோபியின் ஆதி அந்தரங்கத்தை அலசி கடைசியில் தலைக்கிட்டவே வரும்போதுதான் தீவிரவாதிகளின் ஊடுருவலை கடைசி நேரத்தில் கண்டுபிடிப்பது போல் கோபி அந்த எலியின் ஊடுருவலை கண்டுபிடித்து கண் விழித்தான். அவன் விழிக்கவும் அந்த எலி கோபியின் முகத்தருகே போர்வையை விட்டு வெளிவரவும் சரியாக இருந்தது. கோபியும் எலியும் தமிழ் படத்தில் ஓர் எதிர்பாராத இடிக்கு பிறகு கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திப்பது போல் எதிரெதிரே சந்தித்து கொண்டார்கள். கோபி எலியை பார்த்தான், எலி கோபியை பார்த்தது. யார் யாரையோ பார்த்து அதிகம் பயந்தவர்கள் என்று அந்த நேரத்தில் இருவர் இதயத்திலும் ஸ்டெதஸ்கோப் வைத்து பார்த்திருந்தால் மட்டுமே நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். இருவருக்குமே அந்த எதிர்பாராத சந்திப்பு பெரும் அதிர்ச்சியளித்தது என்று மட்டும் இப்போதைக்கு சொல்லிக் கொள்ளலாம். எலி கோபியை பார்த்து கீச் கீச் என்று கத்தியது. கோபி என்ன கத்துவது என்று தெரியாமல் சூ சூ போக் என்று கத்தினான். எலிக்கு கோபியின் இந்த கத்தல் அதுவரை அது கேட்ட எந்த இசையோடும் ஒட்டு போகாததால் எலி தாவி குதித்து அந்த இடத்தை விட்டு அகன்றது. கோபி இந்த எலி முகத்து விழிப்புக்கு என்ன பலன் இருக்குமோ என்று யோசித்து கொண்டே தன் காலை கடனை முடித்து கொண்டு ஆஃபீஸ் கிளம்பினான். ஆஃபீஸ் அவன் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்திலேயே இருந்ததால் கோபி நடந்தேதான் ஆஃபீஸுக்கு போவான். ஆனால் அவ்வாறு நடந்து போவதால் ஒரு பைக் வாங்கக்கூட துப்பு இல்லை என்று யாராவது நினைக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பைக்கை நிரந்தரமாக ஆஃபீஸ்லேயே பார்க் செய்திருப்பான். நடந்தா நல்லதுப்பா, டாக்டர் சொல்லியிருக்கார், அதான் என்னோட 40,000 ரூபாய் பைக்கை இங்கேயே பார்க் பண்ணியிருக்கேன் என்று யாராவது அவன் நடந்து வருவது பற்றி கேட்டால் அவர்களை வலுக்கட்டாயமாக பார்க்கிங் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுவான். கோபியிடம் ஏன் அவன் நடக்கிறான் என்று கேட்கப் போகிறவர்கள் பாவமாக ஆஃபீஸ்லேருந்து பேஸ்மெண்ட் வரை நடக்க நேரிடும். கோபி செய்த பல நல்ல ஐடியாக்களில் ஆஃபீஸில் பைக் பார்க் செய்துதான் அவனுக்கு மிகவும் பிடித்த ஐடியா. கௌரவத்துக்கு கௌரவமாச்சு, பெட்ரோலுக்கும் செலவு இல்லை என்று கோபியின் திட்டம். கோபியின் இந்த யோசனையை பார்த்து பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். குறிப்பாக அவன் ஆஃபீஸ் பில்டிங் வாட்ச்மேன் வடிவேலு. கோபியிடம் இதை பற்றி பாராட்டாத நாளே இல்லை. கோபியின் இந்த அபாரத யோசனையை வாட்ச்மேன் வடிவேலுக்கு மிகவும் அற்புத யோசனையாக தோன்ற காரணம், கோபிக்கு தெரியாமல் கோபியின் பைக்கை போலிச்சாவி தயாரித்து சாயங்கால நேரத்தில் சில கல்லூரி மாணவர்களுக்கு அவன் வாடகைக்கு விட்டு வருவதுதான். இது நம்ம கோபிக்கு தெரியவே நியாயமில்லை. பலமுறை கோபியை தன்னுடைய பைக்கை பிறர் ஓட்டிச் செல்வதை பார்த்திருக்கிறான். ஆனால் அப்படி பார்க்கும்போதெல்லாம் கோபி, பாருடா கோபி, இந்த ஏரியாவில் நீ பைக் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹோண்டா வாங்கினாங்க, பஜாஜ் வாங்கினாங்க, டிவிஎஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நீ ஒருத்தன் எல்எம்எஸ் பைக் வாங்கினப்புறம் இந்த ஏரியாவில் எத்தனை எல்எம்எஸ் பைக் ஆயிடுச்சு. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்எம்எஸ் பைக்கில் ஓட்டுறாங்க. இந்த ஏரியாவில் காலேஜ் பசங்கள்லாம் உன்மேலே ஒரு கிரேஸ் இருக்கத்தான் செய்யுது என்று தன்னைத்தானே பாராட்டி கொள்வான். எப்பொழுதெல்லாம் எல்எம்எஸ் பைக்கை கோபி பார்க்கிறானோ அப்போதெல்லாம் இந்த பாராட்டு மனதிற்குள் ஆரம்பமாகி விடுவதால் கோபி அந்த எல்எம்எஸ் பைக்கின் நம்பரை பார்க்கும் வாய்ப்பே கிடையாது. கோபி அது மாதிரி அந்த எலி விழிப்பு தினத்தன்று தன்னுடைய அலுவலகத்துக்கு நடந்து கொண்டிருந்தான். அப்போது வழியில் கமலா லாட்ஜை தாண்டி அவன் போகும்போதுதான் அந்த போர்டை கோபி பார்த்தான். சுவாமி சித்ரானந்தா நமது லாட்ஜில் அருள் பாலிக்கிறார், பக்தர்கள் அவர் 10ஆம் நம்பர் ரூமில் பார்க்கலாம் என்று பளிச்சென்று கோபியின் கண்களில் அந்த போர்டு கோபி வாட்சை பார்த்தான். 9:05 என்று காட்டியது. ஆஃபீஸ் 9:30க்குத்தான். இன்னும் 25 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த எலி விழிப்பு சம்பவம் கோபியின் மனதை பெரிதும் பாதித்திருந்தது. ஒரு 10 நிமிடம் சித்ரானந்தா சாமியை பார்த்து இந்த எலிமுக விழிப்பின் பலன்களை கேட்டுவிட்டு போகலாம் என்று தோன்றியது. கோபி லாட்ஜுக்குள் நடந்தான். கோபி அந்த போர்டை பார்ப்பதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன் சாமி சித்ரானந்தா சிஷ்யன் அந்த போர்டை மாட்டியிருந்தார். பொதுவாக முதல் பக்தர் போர்டு போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் கிடைப்பார். அந்த சிஷ்யன் இதற்கு முன் கிராமத்து குளத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்தவன். அப்படி அவன் மீன் பிடிக்க போகையில் தூண்டில் போட்டவுடனா மீன் மாட்டி விடுகிறது. 1 மணி நேரமாவது ஆவதில்லையா? அதுபோல் போர்டு போட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் பக்தர்கள் வருவார்கள் என்பது அந்த சிஷ்யனின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வாசல்ல நில்லு, பக்தர்கள் வந்தா ரிசப்ஷனில் உட்கார்ந்து வச்சிட்டு நீ முதல்ல வந்து சொல்லு என்று சுவாமி சித்ரானந்தா அவனிடம் படித்து சொல்லியும் சிஷ்யன் பக்கத்து நாயர் டீ கடைக்கு டீ குடிக்க போய்விட்டான். தங்கியிருந்த லாட்ஜிலேயே டீ கிடைக்கும் என்றாலும் டீ என்றால் நாயர் கடை டீ தான் என்பது சிஷ்யனின் முதல் அசைக்க முடியாத நம்பிக்கை.
எப்படியோ நம் கோபி அந்த போர்டை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்த சமயம் வாசலில் வரவேற்க சிஷ்ய கோடிகள். அதனால் கோபியே 10ஆம் நம்பர் ரூம் கதவை தட்ட நேரிட்டது. கோபி கதவை தட்டிய நேரம் சுவாமி சித்ரானந்தா அவருடைய துறவி உங்கியை துறந்துவிட்டு லுங்கி பனியனோடு தன்னுடைய ஆத்ம சிஷ்யை சித்ரா மாதாஜியுடன் நிறைய ஆன்மீக விஷயங்களையும் நடுநடுவே கொஞ்சம் லௌகிக விஷயங்களையும் அளவளாவிக் கொண்டிருந்தார். ஏன்யா இந்த லாட்ஜ் போட்டிருக்கே, இந்த லாட்ஜுக்கு எவனாவது மாட்டுவானா? மோகன் லாட்ஜ்ல ரூம் போட்டிருந்தா இந்நேரம் 10 பக்தராவது மாட்டியிருப்பான். இங்க சுத்தி போறவங்க வர்றவங்க எல்லாம் டை போட்டுட்டு சுத்துறானு. டை போட்டவனுக பக்தி இன்னும் வருவாங்களா நம்மளை பார்க்க என்று கேட்டாள். அடி போடி போக்கத்தவளே, போன மாதம் மோகன் லாட்ஜில் ரூம் போட்டேமே, நீ சொல்றது போல 1 மணி நேரம் 10 பேர் வந்து போனாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஆளாளுக்கு அருள் கேட்டுட்டு 5-10 நீட்டினாங்க. ஏண்டி இந்த சாமியார் ட்ரெஸ்ஸை இந்த மெட்ராஸ் வெயில்ல நாள் பூரா போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அருள் வாக்கு சொன்னா அந்த 5-10 இன்னத்துக்கு ஆகும்? இந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருந்தால் கூட எல்லாரும் பெரிய பெரிய பார்ட்டி. ஒருத்தன் மாட்டிக்கிட்டா கூட லாபமாக அள்ளலாம். இப்படி பக்த கோடிகளின் பக்த மார்க்கத்தை பற்றி அவர்கள் ஆலோசனை செய்த நேரம்தான் தட் தட் என்று கோபி கதவு தட்டும் ஓசை கேட்டது. வரும் சிஷ்யனாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்த சுவாமி சித்ரானந்தா அசால்ட்டாக லுங்கியை இழுத்து கட்டி கொண்டே கதவை திறந்தார். சுவாமி சித்ரானந்தாவை தரிசிக்க வந்த கோபிக்கு திடீரென்று லுங்கி கட்டிய ஆள் கதவை திறந்தவுடன் சரியான ரூமுக்குத்தான் வந்திருக்கிறோமா என்ற சந்தேகம் உண்டானது. சுவாமி சித்ரானந்தா என்று கேள்வியை துணி காய போடுவது மாதிரி காற்றிலேயே தொங்கவிட்டான். தன் பக்தனின் இந்த எதிர்பாராத வருகையால் திக்குமுக்காடி போன சுவாமி சித்ரானந்தா சற்றென்று சுதாரித்தார். அது வேற ரூம், அங்கே போய் என்று சொல்லிவிட்டு சற்றென்று கதவை சாத்தினார். கோபிக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியவில்லை. மேலே அண்ணாந்து ரூம் நம்பரை பார்த்தான். குழப்பம் அடைந்து பின்னால் திரும்பி போனான். தவறான அறை கதவை தட்டுவதெல்லாம் கோபிக்கு புதிதில்லை. அவன் ஹோட்டலில் தங்கும்போது சில சமயம் போர்டை சரிவர பார்க்காமல் தவறான அறையில் நுழைவதுண்டு. இவ்வளவு ஏன்? கோபி ஒருமுறை இந்த மாதிரி போர்டு பார்த்ததில் சொதப்பி லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளேயே போயிருக்கிறான். பார்த்து கொள்ளுங்களேன். கோபி உள்ளே போன பிறகு என்ன நடந்ததென்றால் சரி, அதையெல்லாம் சொன்னால் கோபி கோபித்து கொள்வான். விட்டு விடுங்கள். கொஞ்ச தூரம் குழம்பியவாறு கோபி மீண்டும் கீழே வந்து போர்டை பார்த்துவிட்டு 10ஆம் நம்பர் ரூம் தான் சுவாமிஜியின் ஸ்தலம் என்று உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் ஒருமுறை அந்த வராண்டாவில் நடந்து வந்தான். இப்போது தனது முழு காஸ்டியூமுடன் சுவாமி சித்ரானந்தா இந்த முறை தயாராக இருந்தார். இந்த முறை 1க்கு 2 முறை ரூம் நம்பரை சரியாக சோதித்துவிட்டு கதவை தட்டினான். கதவு தாழ்பால் போடாதால் தானாக திறந்து கொண்டது. சுவாமி சித்ரானந்தா கண்மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். பக்கத்தில் சித்ரா மாதாஜி அவருக்கு சாமரம் வீசிக்கொண்டிருந்தார். சுவாமியின் காவி உடைய பார்த்தவுடனேயே கோபிக்கு அது கன்ஃபார்மா சிக்னலாக இருந்ததால் தைரியமாக அறைக்குள் அடியெடுத்து வைத்தான். வாப்பா வா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். சுவாமி கண்ணை திறக்காமலேயே சொன்னார். வணக்கம் சுவாமிஜி, நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கோபி கேட்டான். அது என்னப்பா அப்படி கேட்டுட்டே? சுவாமி சித்ரானந்தா முற்றிலும் உணர்ந்தவரப்பா. கண்ணை திறக்காமலேயே நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கூட சொல்லுவார். சித்ரா மாதாஜி கோபியிடம் சொன்னார். எங்கே சொல்லுங்க பார்ப்போம் என்றான் கோபி. கோபி, நீ கருப்பு சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் போட்டிருக்கப்பா. சுவாமிஜி கண்ணை திறக்காமலேயே சொன்னார். கோபி அசந்து போய்விட்டான். சுவாமி ட்ரெஸ்ஸை சரியாக சொன்னதோடு நிற்காமல் தன் பெயரையும் சரியாக சொல்லிவிட்டாரே, சரியான சாமியாரிடம் தான் வந்திருக்கிறோம் என்று தனக்குத்தானே பாராட்டி கொண்டான். சுவாமி அவனை கண்ணை திறந்து பார்த்தார். கோபியின் முகத்தில் பரவசம். 1000 வாட்ஸ் பல்ப் பிரகாசித்து கொண்டிருந்தது. கதவை திறந்த அந்த ஒரு நொடியில் அவன் போட்டிருந்த சட்டையும் பேண்ட்டையெல்லாம் நோட் செய்தது கூட சுவாமி சித்ரானந்தாவுக்கு பெரிதாகப்படவில்லை. அவனுடைய ஐடி கார்டை பார்த்து அவன் ஓரிரு நொடிகளுக்குள் அவன் பெயரை நோட் செய்தாரே, அதுதான் உண்மையிலேயே சித்ரானந்தாவின் டச். சுவாமி கண்ணை திறந்தவுடன் சுவாமியின் முகத்தை இப்போதுதான் கோபி முழுவதுமாக பார்த்தான். அவன் கொஞ்ச நேரம் முன்பு பார்த்த லுங்கி கட்டிய ஆளும் இதுவும் ஒன்று போலிருக்கிறதே. சுவாமி, உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் லுங்கி கட்டியிருக்கேன்னு பார்த்தேனே என்றான். இந்த முறை சுவாமி சித்ரானந்தா கொஞ்சம் திணறித்தான் போய்விட்டார். திடீரென்று சித்ரா மாதாஜி பெருங்குரல் எடுத்து அழத் தொடங்கினார். சுவாமி சித்ரானந்தா கோபியும் திகைத்தும் அவளையே பார்த்தார்கள். சுவாமி, இன்னைக்கு வந்த பக்தர்களுக்கெல்லாம் பக்கத்து ரூமுக்காரர் வடிவில் தரிசனம் தருகிறீர்கள். இவ்வளவு நாள் உங்கள் கூடையே இருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட கூடுவிட்டு கூடுவாஞ்சி எனக்கு தரிசனம் தரமாட்டேங்கிறீங்களே என்று சொல்லிவிட்டு கேவி அழுதாள். கூடுவிட்டு கூடுவாய்வதை போன்ற ஹை லெவல் ஆன்மீக விஷயங்களை கேட்டதும் கோபி மெய்மறந்து போய் கன்னத்தில் போட்டுக்கொண்டான். சரியான சமயத்தில் தன்னை காப்பாற்றிய சித்ரா மாதாஜியே சுவாமி நன்றியுடன் பார்த்தார். கன நேரத்தில் அந்த கூடுவிட்டு ரகசியத்தை யோசித்தாலே சித்ரா மாதாஜியின் டச். கோபிக்கு இந்த சுவாமிஜி ரொம்ப பிடித்து விட்டது. இவ்வளவு சக்தி வாய்ந்த சுவாமிஜியை பற்றித்தான் இத்தனை காலம் தெரியாமல் போய்விட்டதே என்று கொஞ்சம் வெட்கப்பட்டான். சுவாமியை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு உண்டாயிற்று. சுவாமி, உங்களுக்கு ஏன் சித்ரானந்தா பெயர் வந்தது என்று கேட்டான் கோபி. இந்த எதிர்பாராத கேள்வியால் மீண்டும் திடுக்கிட்டார்.
தன்னிடம் வருபவர்கள் எல்லாம் 5ஓ 10ஓ கொடுத்துவிட்டு கல்யாணம் எப்போ ஆகும், வேலை எப்போ கிடைக்கும் போன்ற ஸ்டாண்டர்ட் கேள்விகளை கேட்பார்கள். சுவாமியும் அவர்களுக்கு டெலிஃபோன் என்கொயரி போல ரெக்கார்ட் மெசேஜ் பதில்களை தருவார். இப்படியாக சுவாமிஜியின் ஆன்மீக பயணம் ஸ்மூத்தாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த புது பக்தன் இப்படியெல்லாம் தன்னை சோதிக்கிறானே. பொதுவாக சாமியார் குடும்பத்தை விட்டு வந்து பெயருக்கு பின்னால் ஏதாவது ஒரு ஆனந்தா போட்டுக்கொள்வார்கள். ஆனால் இவரோ பக்கத்து வீட்டு சித்ராவுடன் ஆனந்தமாக இருந்ததால் இவர் குடும்பம் இவரை விட்டு போய்விட்டது. ஆகையால் பெயரே சுவாமி சித்ரானந்தா என்று வைத்து கொண்டார். சுவாமிஜியின் ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கும்போது சித்ரா சுவாமிஜியின் ஃப்ளாஷ்பேக்கையும் நமது புத்திசாலிகள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கதையை சொல்லவா முடியும் இவனிடம் என்று சுவாமி யோசித்து கொண்டிருந்தார். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதப்பா என்று பொதுவாக சொல்லி வைத்தார் சுவாமிஜி. கோபிக்கு இந்த பதில் விளங்கவில்லை. ரிஷி மூலம் ஏன் பார்க்கக்கூடாது? நான் சன் டிவியில் 4-5 வாட்டி பார்த்துட்டேனே. சிவாஜி நடித்தது நல்லா இருந்துச்சு, படம் நல்ல படம் என்று தன்னுடைய அடுத்த சந்தேகத்தை கேட்டான். கோபியின் கேள்விகள் தான் தயார் செய்த வைத்த பதில்களோடு ஒத்துப்போகாததால் சுவாமிஜியை இப்போது கேள்வியை கேட்கத் தொடங்கினான். சொல்லு கோபி, உன் மனசில் ஏதோ ஒரு கேள்வி, ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னப்பா? அநேகமாக 99% பக்தர்கள் இந்த கேள்விக்கு விழுந்து விடுவார்கள். இது சுவாமிஜியின் பறந்து விரிந்த ஆன்மீக அனுபவம். கோபியும் இந்த ஆன்மீக தாக்குதலில் விழுந்து விட்டான். ஆம் சுவாமி, நான் ரொம்பவும் குழப்பத்தில் இருக்கேன். காலையில் ஒரு எலி முகத்தில் விழிச்சுட்டேன் சுவாமி. என்ன நடக்குமோன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்தேன். எலி முகத்தில் விழிச்சா என்ன பலன் சுவாமி என்று கேட்டான் அப்பாவியாக. சுவாமிஜி தன்னுடைய மூளையில் உள்ள அனைத்து ஆன்மீக டேட்டாக்களையும் தேடி பார்த்தாலும் இது மாதிரி ஒரு வினோதமான கேள்விக்கு பதில் கிடைக்காதால் கொஞ்சம் திகைத்து போய்விட்டார். திடீரென்று பிள்ளையார் போட்டோவில் தன் மூஞ்சூறு படத்தை பார்த்தது சுவாமிஜிக்கு பிரசங்கமானது. கூடவே அந்த மூஞ்சூரோ பெருச்சாலியோ என்ற சந்தேகம் வந்தது. பெருச்சாலியோ மூஞ்சூரோ எளிதானே என்று ஞான தெளிவு பெற்றார். ரொம்ப நல்ல சகுனம்பா, உனக்கு பிள்ளையார் அருள் கிடைக்க போகுது. பிள்ளையாருக்கு பூஜை செய், உனக்கு நல்லது நடக்கும். அப்படியே சாமி, என்ன நல்லது நடக்கும்? திரும்பவும் கேள்வி. ரெகுலர் ட்ராக்கை விட்டு மாறுவதை சுவாமிஜி விரும்பவில்லை. தனக்கு வழக்கமான ஷெட்யூலுக்கு மாற்ற முயன்றார். கோபி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சுவாமி, வயது 32, இன்னும் ஆகலை. கோபி தன் வருத்தத்தை தெரிவித்தார். எம்பெருமான் முருகனுக்கே கல்யாணம் முடித்தவர் பிள்ளையார். உனக்கு அவரே நல்ல வரனாக அமைத்து தருவார். கோபி சந்தோஷத்தில் திளைத்தான். ஆனால் பிள்ளையார் பட்டியில் உள்ள பிள்ளையாருக்கு நீ 1000 கொழுக்கட்டை படைக்கணும். உன்னால் முடிந்தால் அதை செய். இல்லை என்றால் நான் அடுத்த வாரம் போகிறேன் பிள்ளையார் பட்டிக்கு. உனக்கு லீவு கிடைக்காது என்றால் என்னிடம் அந்த பணத்தை கொடு, நான் பிள்ளையாருக்கு படைத்து விடுகிறேன், உனக்கு கல்யாணமாகும் என்றார். சரி என்று 3000 ரூபாயை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்தார். உடனே சித்ரா மாஜாதி அந்த பணத்தை வாங்கி கொண்டு எண்ணி பார்த்து, இதில் கொழுக்கட்டை மட்டும்தான் வைக்க முடியும், பூரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பணம் தேவை என்றாள். இன்னும் 2000 கொடுத்துவிட்டு, போதும் தானே சுவாமி, ரொம்ப நன்றி என்று விடைபெற்றான் சந்தோஷமாக அங்கிருந்து. சாமியாரும் சித்ரா சாமியாரும் நமக்கு நல்ல வேட்டைதான் என்று சந்தோஷமாக அமர்ந்திருந்தார்கள். சந்தோஷமாக வெளியே வந்தவன் அன்றைய நாள் முழுவதும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் கழித்தான். ஈவினிங் தன்னுடைய அம்மாவிடம் இருந்து, உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கிறேன், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் என்று சொன்னார்கள். அந்த பொண்ணின் படத்தை அனுப்புகிறேன் பார் என்றார்கள். அந்த படத்தை பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடினான். அப்போ எலியின் முகத்தில் விழித்தது நன்மையே என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மறுநாள் காலையிலும் எலியின் முகத்தில் விழிக்க வேண்டும் என்று உறங்கி போனான் அப்பாவி கோபி.